சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 6வது லீக்ல நியூசிலாந்து வங்கதேசம் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுக்கு 236 ரன்கள் எடுத்தது. பின்னர் 237 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்து அணி 46.1 ஓவர்களில் 5 விக்கெட்டுக்கு 240 ரன்கள் சேர்த்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ரச்சின் ரவீந்திரா 112 ரன்கள் குவித்தார். இந்த வெற்றியின் மூலம் நியூசிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்தின் மூலம் 3 சாதனைகளை நியூசிலாந்து அணி பெற்றுள்ளது. அதனை குறித்து 3 அப்டேட்டுகளாக பார்க்கலாம். முதலாவது அப்டேட் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து இளம் வீரரான ரச்சின் ரவீந்திராவுக்கு இதுதான் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் போட்டியாகும். அதில் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதமடித்து அசத்திருக்கிறாரு. இவர் கடந்த ஒரு நாள் உலக கோப்பையிலும் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே இங்கிலாந்துக்கு எதிராக சதம் அடித்தார். இதன் மூலம் ICC நடத்தும் ஒரு நாள் தொடர்களான சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் உலகக்கோப்பை தொடர்களில் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதம் அடித்த வீரர் என்ற வித்தியாசமான உலக சாதனையை ரச்சின் ரவீந்திரா படைத்திருக்கிறார். இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து வங்கதேசம் இடையிலான போட்டியில நியூசிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது. இந்த வெற்றியும் சேர்த்து பாகிஸ்தான் மண்ணில் நியூசிலாந்து தொடர்ச்சியாக பெற்ற 6வது வெற்றி இதுவாகும். இதன் மூலம் பாகிஸ்தானில் தோல்வியை சந்திக்காமல் தொடர்ச்சியாக அதிக வெற்றிகளை பதிவு செய்த வெளிநாட்டு அணிகளின் சாதனை பட்டியல இலங்கையை சமன் செய்துள்ளது. இந்த சாதனையில 7 வெற்றிகளுடன் இந்தியா முதலிடத்துல இருக்கிறது. மூன்றாவது அப்டேட் என்ன அப்படின்னா, வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில ரச்சின் ரவீந்திரா 112 ரன்கள் குவித்தாரு. இதனையும் சேர்த்து நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா ICC நடத்தும் ஒரு நாள் தொடர்களான சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் ஒரு நாள் உலக கோப்பைகள்ல இதுவரைக்கும் 4 சதங்களை அடிச்சிருக்கிறாரு. இதன் மூலம் ICC ஒரு நாள் தொடர்கள்ல அதிக சதங்கள் அடித்த நியூசிலாந்து வீரர் என்ற மாபெரும் சாதனையை அவர் படைத்திருக்கிறார். இதற்கு முன் வில்லியம்சன் மற்றும் நாதன் ஆர்ச்லே தலா 3 சதங்கள் அடித்திருந்ததே சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது.